படித்ததில் பிடித்தது பாகம் 3. கல்லணையை கட்டியது யார் என்றால் கரிகால சோழன் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இலங்கை, இமயம் என பரந்த சோழ பேரரசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால சோழன் காலத்தில் எப்படி இருந்தது பார்ப்போமா? சோழர் குலமானது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய குறுநிலமே. அந்த குறுநில அரசிலிருந்து காஞ்சி முதல் காவேரி வரை பரவ வழிவகுத்தது கரிகாலனே. கரிகால சோழனோட ஆட்சி காலத்தில் நடந்த பெரும் போர் வெண்ணிப்போர். இதில் சேரர், பாண்டிய மன்னர்களின் பெரும்படை மற்றும் 11 சிற்றரசர்களின் படையும் ஒன்றிணைத்து குறுநில மன்னனான கரிகாலன் மீது போர் தொடுக்கிறாங்க. இதில் வெற்றி பெற்றது கரிகாலனே. இந்த போரின் வெற்றி காரணமாக தான் கரிகாலன் கல்லணை கட்டினார்னு சொல்லப்படுது. காவிரி ஆறு மைசூர் குடகுமலையில் பிறந்து தமிழ்நாட்டில் கடலில் கலக்கிறது. அறிவியலும் தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் அணை கட்டுதல் அப்படிங்கிறது ஒரு கடினமான செயல். ஆனால் கரிகாலன் காலத்தில் காவிரியின் குறுக்கே எந்த தடைகளும் இல்லாத சூழலில் ஆண்டு முழுவதும் வெள்ளம் பாயும் காவிரி எப்படி கரை புரண்டு ஓடியிருக்கும், அதோட வேகம் எவ்வளவு இருந்திருக்கும். இயற்கை கற்களை கொண்டு வளைந்த அமைப்பில் எந்தவித கலவையும் இன்றி உறுதியாக கட்டப்பட்ட இந்த அணை 1900 ஆண்டுகளுக்கு மேலாக காவிரியின் வெள்ளத்தை தடுத்து உறுதியாக நிற்பது ஒரு அதிசயமே. மேலும் ராஜதேவன் என்பது கரிகாலனின் இயற்பெயர். அவர் தனது அரசியல் எதிரிகளால் சிறையில் அடைக்கப்பட்டு அன்று இரவு அந்த சிறைச்சாலை எரிக்கப்பட்டது. அப்பொழுது கரிகாலன் நெருப்பிலிருந்து தப்பித்து வெளியேறினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரது கால்கள் கருகிவிட்டன. இதனால்தான் அவருக்கு கரிகாலன் என்ற பெயர். மேலும் இதுபோல வரலாற்று தகவல்களை அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.